புரியல. நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா உண்மையாவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் மெட்ராஸ்காரன். இல்லை நம்ம படம் தேங்க்யூலாம் வேண்டாம். கண்டிப்பாக படம்னா நடித்தவங்க சப்போர்ட் தலை. எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லா ஆக்டர்ஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நேரமாக நிறைய பேர் நின்று பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நடிகர்கள் யாருமே இல்லை, சினிமா இண்டஸ்ட்ரியே இல்லை, மக்கள் தான் எல்லாமே. நம்ம நடிக்கிற படம் எல்லாமே ஒரே மாதிரி லவ் பண்ணி ரொம்ப நேசித்து தான் நடிப்போம். ரெண்டாவது டே அதை மக்கள் பார்த்துட்டு ரசித்தாங்கன்னா அது உண்மையான வெற்றி. ஸோ எல்லாருக்கும் நன்றி. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண எல்லா டீமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஜெகதீஷ் பிரதர் ஒருத்தர் பற்றி எல்லாமே நிறைய பேசிட்டாரு. உண்மையாகவே அதான் நாங்கள் இப்போ முந்த ஒரு 4 நாள் முன்னாடி பேசும்போது டிஸ்கஸ் பண்ணோம், நம்ம பூஜை எப்போ ஏன் நீங்கள் நான் தான் கொஞ்சம் ஷை டைப், நீங்கள் என்கிட்ட பேசிக்கலாமேனாரு. ஆமாம் தலை, ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரியில் ஐட்டம் பேசினாலே ஏதாவது நம்ம காரியத்துக்காக பேசணும்னு நினச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப யோசிப்பேன் தலை, அதனால் பேசலை அப்படின்னா. பட் இஸ் வெரி ஜெனுவன். யாருக்காக இந்த படம் ஜெயிக்குதோலையோ கண்டிப்பாக அவருக்காக ஜெயிக்கணும். நம்ம நிறைய படம் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலுமே ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிறது வந்து ரொம்ப சில பேர்கிட்ட தான் இண்டஸ்ட்ரியில் பில்ட் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப ஐ திங்க் யூ ஆர் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃப் நவ். தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஷேன் டார்லிங் சூப்பர். இந்த படத்தில் வந்து உண்மையாகவே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. நிகாரிகா, ஐஷுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் எந்த படத்தில் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கும். சூப்பர். எங்கள் டைரக்டர் வாலி, அப்புறம் சதீஷ் மச்சான் நான் ஆடல, அதனால் அவன் தனியாக வேணா என் வீட்டுக்கு வந்தால் நான் ஆட்டலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பிரசன்னா தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெட்ராஸ்காரன் ரொம்ப நல்ல படமாக இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருமே ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பிரசன்ட் மீடியா படத்தை கண்டிப்பாக ரிலீஸ்க்கு முன்னாடி பார்ப்பாங்க, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத ஓப்பனாக சொல்லுங்கள், மக்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதெல்லாம் ஓப்பனாக சொல்லுங்கள். நல்லா இருந்தால் அதை ஏற்றுக்கிறோம், தப்பாக இருந்தால் அதை திருத்திக்கிறோம். நன்றி ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் கிளம்பணும், ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், அதுக்காக தான் ஃபஸ்ட்டு பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. எல்லாரும் கொஞ்சம் லேட்டாகவும் வந்துட்டு அதுக்கும் மன்னிச்சிருங்க. நாங்கள் வந்துட்டு ஒரு பண்ணாலுமே இப்போ பயமாக தான் இருக்குது. சும்மா சாதாரணமாக பண்ணாலே அது பெரிய மீமாக மாறிடுது. ஸோ அதனால எப்படி உட்கார்றதுன்னு கூட கொஞ்சம் நான் ஜென்ரலாக கொஞ்சம் பயப்படுவேன். ஓகே, நீ ஸ்டார்ட் பண்ண. இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போற அண்ணன்ட்ட? அண்ணா, உங்களுக்கு இப்போ வாழ்க்கையில இது இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னா என்ன விஷயம்? இந்த ஒரு விஷயம் என்னால் இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாதுப்பா அப்படின்னா என்னது? கரெக்டு தானே? உயிர் இல்லைன்னா தான் இருக்க முடியாது அண்ணா. ஏதோ என் காதில் வேற ஏதோ விழுந்தது, பக்கத்தில் இருக்கிறனால. உயிர் இல்லைன்னா தான் இருக்க முடியாது. உயிரா? எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். வெரி ஜெனுவன்லி ஸ்பீக்கிங், சினிமா ரொம்ப பிடிக்கும். நீ சினிமா வந்து எனக்கு தெரில, பணம் நிறைய வருதோ வரலையோ, சக்ஸஸ் வருதோ வரலையோ, பட் எனக்கு தொடர்ந்து நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் ஆக்டிங், தட்ஸ் ஆல். அண்ணே, அதே மாதிரி மெட்ராஸ்காரன் அப்படின்ற, ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பர் மெட்ராஸ்காரன் அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த டைட்டில் கேட்டோடனே ஸ்ட்ரைக் ஆகுறது என்னென்ன? ஆமாம், ஆக்சுவலாக இது மெட்ராஸ் எனக்கு அதான் ரொம்ப நான் மெட்ராஸுக்கு தான் வந்து பிறந்தேன் வளர்ந்தேன். ஃபஸ்ட்டு மதையானி கூட்டம்ன்ற ஒரு படம் ஷூட்டிங்காக தான் மெட்ராஸ் விட்டு நான் வெளில போய் அதிக நாட்கள் ஸ்டே பண்ணது. மெட்ராஸ் தானே வேற எங்கேயும் போனது இல்லை. இந்த படம் மெட்ராஸ்காரன் கேட்டால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் வந்து புதுக்கோட்டைக்காரன் நடிச்சிருக்கேன். வாலி வந்து எனக்கு கதை சொன்னார். ஓகே, பட் சூப்பராக இருந்தது, கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தார், அதோட ட்ரெய்லர் காமிச்சார், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் தான். ஆமாம் தெரியும். பட் ரொம்ப நல்லா கொஞ்சம் ராவா போட்டு புதுக்கோட்டை அவங்க ஊர்லேயே கூப்பிட்டு போய் வச்சு ரோட்லலாம் வெயிலில் படுக்க வச்சு, நானாவது பரவாயில்ல. அப்போ ஷேன் வந்து இதில் ஃபாஸ்டிங்கில் இருந்தார். ஸோ தண்ணி கூட குடிக்க மாட்டார். ஸோ ரொம்ப கஷ்டம். சூப்பர் ஷேன். அந்த உழைப்பெல்லாம் ஓகே, அதெல்லாம் எல்லா படத்தையும் எல்லோரும் போடுறதா. பட் ஜெயிச்சா சூப்பர். சூப்பர். ஓகேண்ணா. அண்ணா, அதான் அவன் லாஸ்ட் ஒன் கேட்கணுன்றான். இவர்கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் திருடணும், அது ஒரு அன்பா எடுத்துக்கலாம், இல்லைன்னா திருடணும் அப்படின்னா வந்ததுல இருந்து திருடுறது, களவாடுறது பண்ணலாம். இல்ல உரிமையா எடுக்கிறது. இப்போ அண்ணன் கிட்ட இருந்து என்ன எடுத்துப்பேன் அப்படின்னா வந்துட்டு எப்படி அன்பா இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்துட்டு எல்லா இடத்துலயும் ரொம்ப அன்பா இருக்காரு. நைட்டு 11 மணிக்கு ரொம்ப ரொம்ப அன்பா இருக்காரு எங்க கேங் கிட்ட. நைட்டு 11 மணிக்கு அன்பா இருப்பாரா? அன்பா இருக்காரு அப்படின்னா அந்த மாதிரி சொல்ல, எங்களுக்கு ஒரு மொக்க கேங் பா. எப்ப பார்த்தாலும் சும்மா வேலை வெட்டி இல்லாம ரோட்ல சுத்திட்டு இருப்பானுங்க. அங்க எப்ப போனா நிப்பானே, அப்புறம் கேட்ட வரையில் திட்டி விட்டு அனுப்பும், என்னடா பண்றீங்க நைட்ல. அந்த கேங்ல வந்துட்டு எங்களுக்கு அன்பு அப்படின்னாலே வந்துட்டு டெஃபினட்டா எங்க அண்ணனை தான் ஞாபகத்துக்கு வரும். நாங்க போயிடுவோம். அதாவது 1.5 ரவுண்டு தாண்ட மாட்டீங்கன்றாங்க. நைட்ல எந்த நீ ஒண்ணுமே சென்னை ரோட்ஸ்ல நைட் நான் ஷூட் முடிச்சுட்டு வரல எங்கேயா போறேன்னா
ஒருத்தர் ரெகுலராக நான் பார்ப்பேன்னா இவனும் ஒரு 4 பேர் இருக்கு. இந்த சின்டின்னு ஒருத்தர் ஒரு ஃப்ராடு, ஒரு 4-5 பேர் இருக்கானுங்க. எங்கே போனாலும் நின்றுட்டு இந்த கிண்டியில் ரோடு ஒரு எங்கேயாவது நின்றுட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்போ பார்த்துருக்கேன். இல்லண்ணே, சொல்லி இப்ப நான் அதான் அன்பா ஒரு விஷயத்த இவங்க கிட்ட இருந்து நான் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஆக்டர், உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் கிட்ட இருந்து யார் அது என்ன விஷயத்த எடுப்பீங்க? கரெக்ட் தானே சதீஷ் பிரதர்? அவ்வளவுதான். அவரே அப்பப்போ நடுவர் மாதிரி சேர்த்துக்கிற பிரதரை. என்னது புரியல. ஒருத்தர் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். எனக்கு வந்து ஒருத்தர் ஒரு விஷயத்தில் பிடிக்கும். எனக்கு ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். ரஜினி சார் ஐ லவ் ஹிம் ஸோ மச். ரஜினி சார் கிட்ட இருந்து அப்போ ஒரு விஷயத்த எடுக்கணும்னா ஆமாம், ஒரு எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அவர் ரொம்ப அதை பெருசாக தலைக்கு ஏற்றிக்காமல் ரொம்ப முதல் பட நடிகர் மாதிரியே ஒரு படத்துலையும் அது அவ்வளோ அன்பாக இருப்பார். ஸோ அந்த ஒரு பண்பை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக சூப்பர். லவ் யூண்ணே. இதுதானே. அண்ட் ஃபைனலி நான் அவங்க வந்துட்டு எனக்கு புரியுது டைம் ஆகுது அப்படின்ட்டு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்னு சொல்றதுக்கு முன்னாடி எங்க சதீஷ் அண்ணா இருக்கார்ல, நிறைய விஷயம் இவரோட அதாவது மாய அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்மளை வந்துட்டு பார்க்கும்போது மிரர்ல பார்க்கும்போது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு சோல் வந்துட்டு வெளியே வந்து பேசல. அதே மாதிரி தான் உண்மையா அவர் வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. இங்க லைட்டா ஒரு சின்னதா ஒரு 2 ஸ்டெப் அவரு கூட இருந்து ஆடணும்னா எங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். சதீஷ் அண்ணாவும் நீங்களும் தான். அவர் நடந்து வர பாருங்க. சாட்ஸ் பேரே வந்து டான்ஸ் தான். சாட்ஸ் சத்தியமா ஆடுறது ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒரே ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தான். அந்த ஒரு அவன் நீ டான்ஸ் ஆடி பார்க்கணும் ரொம்ப விருப்பப்படுறான். அவன் மூளைக்குள்ள என்ன இருக்குன்னு தான் நான் யோசிக்கிறேனே. இல்ல அவனுக்கு அப்படி என்ன ஒரு ஃபேண்டசினே தெரியல. இது அவன் ஃபேண்டசியா தான் விரும்புவான். நிறைய பெரிய ஃபேன். கலை டான்ஸ் ஆடி பார்க்கணும் நீ தான் ஆசைப்பட்டிருக்கிற. இதுக்காக நீ டான்ஸ் ஆடணும். அச்சா ஒரு சான்ஸ் கொடுப்பணும் கூட ஆடணும். அத அவன் பார்க்கல. அண்ணா இருக்குன்னு ஆனா வந்துட்டு லைவா இங்க எத்தனை பேருக்கு பார்க்கணுமா அண்ணா? அவர் பார்க்கணுமா இல்லையா? ஆமா அண்ணா ஆமான்னு சொன்னேன். ஆமா உங்களுக்கு பார்க்கணுமா? அங்க பாருங்க அந்த அம்மா எல்லாம் வந்துட்டு கை தூக்கி ஆமா அப்படின்றாங்க. வாங்கம்மா. சூப்பரா மேனிபுலேட் பண்ணிட்ட. வெரி குட். இதுதான் வேணும். கமான். இப்போ இந்த மாதிரி ஒரு ஹுக் ஸ்டெப்பும் போட வச்சாச்சு. ரொமான்ஸ். ஆமா அண்ணா நிறைய ரொமான்ஸ் பண்ணிருக்காரு. தேங்க்யூண்ணா. என்னண்ணா ரொமான்ஸ் சொல்லும்போது ஏன் உங்க ஃபேஸ் அந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணி நாங்க வந்துட்டு பாத்துருக்கோம். ஏன் என்ன எனி டவுட் இருக்கா? இல்ல கலையை பத்தி தானே பேசுறீங்க. ஓகே ஏன் எனிதிங்? இல்ல நானும் இதே ஊர்ல தான் இருக்கிறேன். அதே சினிமா தான் நானும் பாக்குறேன். எப்போ ரொமான்ஸ் பண்ணான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. அதனால தான் கேக்குறேன். மேபி நீங்க அந்த மாதிரி நைட்ல பாக்குறேன்னு சொன்னீங்க இல்லையா? அங்க வேணா பாத்து லைவ்ல அண்ணா நீங்க ஏதாவது சொல்லிட்டு போயிடுவீங்க. தம்ப்நெயில்ல டைட்டில்ல நிறைய எடுத்து வச்சிருக்கோம். ரஃபா ஒரு மாதிரி ஆடுவான், வெட்டுவான், குத்துவான், அந்த மாதிரி பாத்துருக்கீங்க. இவன் பெர்ஃபார்மன்ஸால தியேட்டர்ல நம்ம எல்லாரும் அழுதுருக்கிறோம். அதெல்லாம் தெரியும். இந்த நடுவுல இந்த ரொமான்ஸ் இருக்கு. ரொமான்டிக் ஃபீலிங் இருக்கு. அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்கணுமா? எனக்கு தெரியலப்பா. உனக்கு தான்ப்பா எல்லாம். சரி எதுவும் சொல்ல மாட்டேன். தேங்க்யூ. திரும்ப நைட் எங்க பாப்போம் சார். சாரி. தேங்க்யூ so much. love you all. தேங்க்யூ எல்லாருக்கும். திரும்ப ஒன்ஸ் அகைன் ரொம்ப நன்றி. நின்று பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் நன்றி. வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. லவ் யூ ஆல். தேங்க்யூ so much. கலைனா சதீஷ் ரொம்ப நன்றி. இன்னும் கொஞ்ச நேரத்துல